ஆத்மாவும் இருக்கா? ஆத்மா இருக்கா? நார்மலான மனிதர்கள் வந்து கையெடுத்தா மட்டும்தான் அது ஆத்மா. இறந்த ஆத்மா வந்து கண்டிப்பான முறையில் சுற்றிக்கிட்டு தான் தலையொட்டி எல்லாம் வச்சுட்டு இருக்கு. அதில் இவருக்கு பால் ஊற்றி கொடுத்துட்டாங்க. நம்மளும் வச்சிருக்கோம். நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். சில சன்னியாசிமார் வந்து அடிச்சோ அது வந்து உன்னை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு தேவையில்ல உதவாத ஆள். அந்த டெட் பாடி சுமந்துட்டு வர குறுக்கு கட்டை வரும், அந்த கட்டையில் அடிக்கும். மனுஷ மாம்சத்துக்கு வந்து ருச்சி சால்ட். பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு ஆள் ஒன்று செய்கிறாங்கன்னா அந்த மக்கள் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம அந்த இதெல்லாம் இல்லை. நீங்கள் பேசினா தானே நம்மளோட இலக்குகள் வந்து மற்றவங்களுக்கு தெரியும். மணிக்கர்ணிக்கால வந்து நாங்கள் அங்கே வந்து உங்களை கூப்பிட்டா இந்த பூஜையெல்லாம் பார்க்க முடியும். பார்க்கலாம். அந்த கோயில் வச்சோம்னா நம்ம வருஷம் வருஷம் ஒரு திருவிழா கொண்டாடுவோம். அது மாதிரி மசானத்துக்குன்னு அந்த மசான் ஓலி எந்த ஒரு பிரச்சனை. நம்ம ஊர் தானே, இது நம்ம ஊர் தான். அப்புறம் இருக்கு. அப்புறம் நம்ம சொந்தக்காரங்க இவங்க ஒரு ஆள் மட்டும்தான். பிள்ளை உடம்பு சரியாவா, குழந்தை இல்லையா, என்ன வேணுமோ அம்மா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்மளை வச்சு நம்ம உடல் போனாலும் நம்மளோட ஆன்மா வந்து மக்களுக்கு வந்து சேவைகளில் இருக்கணும். அவங்க கேட்டதை நம்ம செஞ்சு கொடுக்கணும். ஆத்மாவும் இருக்கா? ஆத்மா இருக்கா? அப்படின்னா இந்த ஆத்மா இல்லாமல் நம்மளே இல்லையே. நம்ம உடலுக்குள்ள இருக்கிறதே ஆத்மா தான். நமக்கு இறந்து போயின்னு வச்சுக்கோ, மரிச்சு போயின்னு வச்சுக்கோ, அதான் ஜீவ சமாதி வழிபடுறோம். அப்புறம் எப்படி ஆத்மா? நம்மளால அதாவது நார்மலான மனிதர்கள் வந்து கையெடுத்தா மட்டும்தான் அது ஆத்மா. எப்படி? நார்மலான மனிதர்கள் வந்து நம்மளை கையெடுக்கிறப்ப நம்ம வந்து தெய்வத்துக்கு ஈடாயிடும். ஆனால் தெய்வம் ஆயிடுது. நம்ம வந்து ஆத்மாவா காப்பர் கம்பியிலேருந்து நமக்கு வந்து உயிர் கொடுக்குறாங்க மறுபடியும். அதாவது ஒரு சிலைக்கு வந்து எப்படி வந்து அடியில் வந்து காப்பரில் வந்து தகுடு வச்சு எல்லாம் பண்ணி உயிர் ஏற்றுறாங்களோ, அதே போல் நம்மளும் உயிர் விட்டதுக்கப்புறம் நம்ம பிரேதத்தை வந்து உள்ள மண்ணுக்குள்ளே இருக்கிறப்ப காப்பர் கம்பி போட்டு அந்த கம்பி மூலியமாக தான் மக்கள் வணங்க தான் அது தெய்வமாக மாறுது. அது வரையிலுமே அது ஆத்மா தான். இறந்த ஆத்மா வந்து கண்டிப்பான முறையில் சுற்றிக்கிட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக சுற்றிட்டு இருக்கும். சுற்றிக்கிட்டு தான். அது நம்ம காப்பரில் போகிறப்ப கண்டிப்பாக எரிக்கிற இடத்துல பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது ஒரு ஆள் சொன்னேன். அவர் காசி வந்த போது நைட்டு ஹோட்டல் ரூமில் தூங்கிட்டு இருப்பேன். அவர் வந்து முருக உபாசகர். அவருக்கு ஒரு வெடிவாள் இது ஒரு விழி வந்துட்டேன். அவர் நைட் எழுந்துட்டு அங்கே பக்கத்தில் ஸ்மசானத்தில் போயிட்டேன். இங்கே போகும்போது அங்கே ஒரு அகோரி இந்த தலையொட்டி எல்லாம் வச்சுட்டே இருக்கு. அதில் இவருக்கு பால் ஊற்றி கொடுத்துட்டாங்க. நம்மளும் வச்சுருக்கோம். இவருக்கு ஊற்றிட்டு கொடுத்துட்டாங்க. காலையில் இது போயிட்டு அவர் இப்போ நினைக்கிற சிவபகவான் இருக்காங்க. ஆத்மா எல்லாமே இருக்குது. காசியில் வந்து மிகப்பெரிய ஒரு அனுபவம் கிடைக்கும் கண்டிப்பான முறையில். ஆனால் அதோட முறைகளில் நம்ம கரெக்டாக போகணும். ஒரு ஆள் நார்மலாக இருக்கவங்க அங்கே போனோட்டுமே அவங்க முறையில் பார்த்தோம்னா இது கொடுக்கணும்னு தோணும். நமக்காக உள்ளன்னு தோணும், இவனுக்கு கொடுக்கணும்னு தோணும். ஒரு சில ஆளை பார்த்தா நம்ம ஒன்று அடிக்கணும்னு தோணும். நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். சில சன்னியாசிமார் வந்து அடிச்சோ அது வந்து உன்னை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு தேவையில்ல உதவாத ஆள். அதனால் வந்து அடித்தா புத்தி வரும் அப்படிங்கிறதுக்காக அடிப்பாங்க. ஒரு ஆளை பார்த்தா வா உனக்கு இதை கொடுக்க கேட்காமே பிரசாதத்தை எடுத்து கொடுப்பாங்க. சபையில் உட்கார வைப்பாங்க. சபைனா ஒரு 10 பேர் சேர்ந்தா சபையில் உங்களே உட்கார வைப்பாங்க. இல்லை அந்த இதுக்கே தேவையில்லாத ஆள் ரொம்ப அராஜகம் நிறையா இருக்குன்னா அந்த இடத்துலையே போயிடணும். ஊமச்சாரிலே சொல்லிடுவாங்க குழம்பு இல்லை அப்படின்னா அடிதான். சிம்டா அடிதான். கையில் அடிக்கிறார். சிம்டா அப்படின்னா நம்ம ஊரில் தெரியாது, மயான ஊனுகோல் அது பேர். அதை விரிச்சோம்னா கத்தி மாதிரி சுருட்டினோம்னாக்க இது மாதிரி. அதாவது நம்ம டெட் பாடி பீஸு கையில் எடுக்கக்கூடாது. அந்த சிம்டாவில் தான் நம்ம எடுக்கணும். அப்படிங்கிறப்ப அதில் தான் அடிக்கிறதும் அதுதான். 2 கம்பி இந்த மாதிரி இந்த அவ்வளோக்குள்ள இருக்குது, நம்மள்ட்ட இருக்குது. அதனால தான் அடிச்சுட்டு அதில் தான் அடிக்கணும். நம்ம வந்து யாரையும் கையில் அடிக்கக்கூடாது. இன்னும் சிம்டால் அடிக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த டெட் பாடி சுமந்துட்டு வர குறுக்கு கட்டை வரும், அந்த கட்டையில் அடிக்கணும். தப்பை அடிக்கணும், கையில் அடிக்கணும் மாதிரி. ஆமாம், புக்தி வரணுங்கிறதுக்காக. அதுக்காக தான் ஆகாது, ஒன்றுக்குமே ஆகாது மூங்கி டெட் பாடியை கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் எரிக்கிறதுக்கு தான் போகும். அதில் அடித்தோம்னா ஒன்றுக்குமே ஆகாத நீ நல்லா ஆகிடும், புக்தி கிடைச்சிடும். சிம்டா மயான ஊனுகோல் நல்லா அவன் புத்தியில் நல்லா உரைச்சி உட்காரணும் அப்படின்னா சிம்டால் அடிக்கலாம். தமிழ்ல இருந்து நிறைய கோரிகள் இருக்காங்க. தமிழில் இப்போ நம்ம கூட சேர்ந்தவங்களே இப்போ ஒரு 60 பேர் நம்ம கூட இருக்காங்க. அங்கங்கே கோயில் வச்சு பெங்களூரு, ஆந்திரா இந்த மாதிரி கோயில் கட்டி நம்ம சிஷியமார்களே நிறையா இருக்காங்க. இப்போ பெங்களூர்லேயே நம்ம சிஷியனோட கோயில் தான் இருக்கிறதுலே பெரிய கோயில். 108 அடி விஷ்ணு மாயா கோயில் வச்சு மயான காளி வச்சு நம்ம சிஷியை வந்து வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. 108 அடி. இங்கே இப்போ தமிழ்நாட்டில் இருந்து ஒரு லேடி வந்தாங்க கௌரி ஆகிட்டு.
இங்கே இருந்தவங்க தனலட்சுமி. தனலட்சுமி. என்னோட சிஷியன். அப்படியா? என்னோட சிஷியன். நான் தான் தீட்சை இந்த இடத்துல தான் குரு தீட்சை. அவர் வீடியோ நான் போட்டிருக்கேன். என் ஃப்ரெண்டு வந்து கங்காயில் அவர் அப்பாவோட சிதாபஸ்மம் நிமஞ்சனம் பண்ண வந்து தனலட்சுமி அவங்க வந்து நம்ம கூட ஒரு 9 வருஷம் இருக்காங்க. 9 வருஷம் இருக்காங்க. நம்ம அவங்களுக்கு தீட்சை கொடுத்து இப்போ குரு தீட்சை கொடுத்துட்டு வந்திருக்கோம். அப்படியா? கொடுத்துட்டு வந்து இப்போ அங்கே இருக்காங்க. இப்போ நம்ம தனலட்சுமி அகோரி சொன்னது தூத்துக்குடி. அவங்க இருந்தது பெங்களூர்ல. மனுஷ மாம்சத்துக்கு வந்து ருச்சி சால்ட் நம்ம தான் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டே வர்றது. இந்த இடக்க தான் அவங்கள சாப்பிட விட்டு குரு தீட்சை. அதாவது குரு தீட்சைன்னா மற்றதில் மாலையாக கொடுப்போம். குரு தீட்சைங்கிறப்ப கனி முட்டும். கனியும் 11 ரூபா காணிக்கையும் வச்சு குரு தீட்சை கொடுத்து அந்த பிண்ட பிரசாதம் மாமிசம் பிண்ட பிரசாதம் அதை நம்ம கொடுக்குறோம். சால்ட்டு தானே அந்த? ஆமாம், உப்பு தான். அதில் வந்து நம்ம வந்து வெறும் இதாக சாப்பிடாம மிளகாவும் பக்கத்தில் வச்சு சாப்பிடலாம். அதுவும் நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன். அவ்வளோதான். வெறும் இதாக சாப்பிட்றப்போ உப்பு கறிக்கும். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கேங்க, அகோரிகள் வந்து இந்த மாதிரி ஓப்பனாக சொல்ல மாட்டேங்குது. தனலட்சுமி அம்மாவோட வீடியோவில் அதான் சொல்கிறேன் பாருங்க, பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு ஆள் ஒன்று செய்கிறாங்கன்னா அது மக்கள் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம அந்த இதெல்லாம் நீங்கள் பேசினா தானே நம்மளோட இலக்குகள் வந்து மற்றவங்களுக்கு தெரியணும். அதே போல் நம்ம போகிற இலக்கு பாதை எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல போய் நிற்க தண்டி யார் என்ன சொன்னாலும் போய்கிட்டே இருக்க. நன்மையாக உனக்கு ஏதாவது தேவையா அம்மாட்ட மயான கழிட்ட உட்காரு, உனக்கு வேண்டியது அவங்க கொடுப்பாங்க. நீ மணிகண்ணுக்காக அங்கே தானே? மணிகண்டன் அங்கே தான் இருக்கார். அவர் வந்து மணிகர்ணிகாவில் இருக்கார். நம்ம வந்து ஹரிச்சந்திரா. இப்போ 10ஆம் எல்லா இடத்துமே இந்த மாதிரி இருக்காங்க. இப்போ வந்து 10ஆம் தேதி வந்து மசான ஒலிக்கு வந்து நான் வந்து ஹரிச்சந்திராவில் வந்து எங்கள் டீம் வந்து ஹரிச்சந்திராவில் பண்ணோம். நாங்கள் அவங்க டீம் 11ஆம் தேதி மணிகர்ணிகாவில் வந்து நாங்கள் அங்கே வந்து உங்களை கூப்பிட்டா இந்த பூஜையெல்லாம் பார்க்க முடியும். பார்க்கலாம். இப்போ நம்ம 10ஆம் தேதி பெரிய திருவிழாவே ஆகும். மசான ஒலி நம்மளை கபால மாலை இது மாதிரி மாலை போட்டு ஊர் சுற்றி யானைப்படை, ஒட்டகப்படை, குதிரைப்படை இது பூரா நமக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர் பக்கம் வருவாங்க. டிவிக்காரங்க அந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவே நம்மளோட போட்டா மட்டும்தான் அதில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய திருவிழா. அந்த மயானத்துக்காக அந்த திருவிழா வைக்கிறது. அப்போ நம்மளே ஊர் சுற்றி அதை சுற்றி எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணி நம்மளை கூப்பிட்டு வருவாங்க. மார்ச் 10. ஆமாம், 10ஆம் தேதி வந்து நம்ம பண்ணணும் இங்கே ஹரிச்சந்திராவில். 11ஆம் தேதி மணிகர்ணிகாவில் வந்து மணிகண்டன் பண்ணுவார். நம்ம வந்து 10ஆம் தேதி எங்கள் டீம் வந்து ஹரிச்சந்திராவில் அந்த மசான ஒலி வந்து மெயின் பாபா மயான பாபான்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டு இது பண்ணுவாங்க. அது வருஷம் நடக்கிற சடங்கு சம்பந்தம் மயானத்துக்கு. அதாவது வருஷம் முழுசும் அங்கே எரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இந்த ஒரு நாள் வந்து ரொம்ப சிறப்பாக அவங்களுக்கு. இப்போ நம்ம கோயிலில் திருவிழா கொண்டாடுறோம்ல, அந்த கோயில் வச்சோம்னா நம்ம வருஷம் ஒரு திருவிழா கொண்டாடுறோம். அது மாதிரி மசானத்துக்குன்னு அந்த மசான் ஒலி ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த மார்ச் 10. மார்ச் 10 நீங்கள் தான் பாபா. நம்ம வந்து மெயின் பாபா ஹரிச்சந்திரா காட்டில் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோ. வேற கண்டிப்பாக நமசிவாயா. சரி, இந்த இங்கேயும் பூஜை இருக்க, கோவில் வச்சிருக்க? இங்கேயும் பூஜை பண்ணுவோம். இங்கே எதுவும் பிரச்சனை இல்லையா? வேற யாரும் எதுவும்? எந்த ஒரு பிரச்சனை? நம்ம ஊர் தானே? இது நம்ம ஊர் தான். போகிறாங்க இதுக்கு அப்புறம் நம்ம சொந்தக்காரங்க இவங்க ஒரு ஆள் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தாங்க. இப்போ யாரும் அந்த வீட்டில் யாரும் இல்லை. இந்த பக்கம் போகிறோம் நம்ம ஆள். அதெல்லாம் வர்றவங்களுக்கு நம்மளும் வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் வந்தாலும் அவங்களுக்கு தேவை நம்ம பூர்த்தி பண்ணி அனுப்பிச்சி விட்டுறோம். யார்கிட்டையும் வந்து இவ்வளோ கொடுத்தா தான் செய்வோம் அப்படின்னா இல்லை. நீ வர உனக்கு வகுத்தவழியா இந்தா. கோர கர்மத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் பூஜை பண்ணி முடிக்க முடியுமா? முடிக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். இங்கே நம்ம தெருவுக்காரங்க சப்போர்ட் பண்ணுங்கிறக்க நம்ம யார்கிட்டையும் எதுவுமே வாங்குறது கிடையாது. நிறையா பிள்ளைக்கு உடம்பு சரியாவா, ஓ குழந்தை இல்லையா, உனக்கு என்ன வேணுமோ அம்மா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. குழந்தை பாக்கியமா எடுத்துக்க, மாலை பொருத்தமா எடுத்துக்க, என்ன வேணும், கையால் முடக்கமாக போச்சா போ, என்ன செஞ்சுக்கிறான்னு எழுப்பியே சொல்லுவாங்க. இவங்க மிகப்பெரிய ஒரு நமக்கு பலம், வைக்காத தாயின்னு கூட சொல்லலாம். ரொம்ப ஒரு நடக்க போகிறத முன்னாடியே இப்படி இருக்குது அப்படிங்கிறத இது பண்ணிடுவாங்க. உள்ளே இருக்கிறவங்க அதை விட கொஞ்சம் இதானவங்க. உள்ளுக்குள்ளே இருக்க அவங்களும் காலி தான். அவங்களும் காலி தான். அவங்களும் மிகப்பெரிய ஒரு நம்மளை இந்தளவுக்கு இவங்கள பூரா கொண்டு வந்ததே உள்ளே இருக்கவங்க தான். பூவம்பட்டி காளின்னு சொல்லி உள்ளுக்குள்ள இருக்காங்க. இவங்களை பூரா உருவாக்கி நம்மளை இந்தளவுக்கு கொண்டு வந்ததே அவங்க ஒரு ஆள். அவங்க தான் முதல்ல வந்து உட்காந்தாங்க. இந்த வேப்ப மரம் பின்னாடி இருக்க மரத்தில் முகமாக போட்டு உட்காந்தாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் அப்படியே கொண்டு போயிடுச்சு.